வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தில் முக்கியமான மற்றும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிர பகவான். அன்பு, அழகு, செல்வம், ஆடம்பரம் மற்றும் வாழ்க்கை வசதிகளை தீர்மானிக்கும் கிரகமாக விளங்குகிறார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பொதுவாக சுமார் 25 நாட்களுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றுவார். அந்த வகையில் வரும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை 5:30 மணிக்கு மீனராசியில் இருந்து வெளியேறி மேசராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சுக்கிர பகவான் மேசராசியில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிற்பகல் 3:51 வரை பயணம் செய்வார். இந்த சுக்கிர பயிற்சியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இது விசுவாசு ஆண்டின் இறுதி சுக்கிர பயிற்சி ஆகும். அதே போல இது பாலபவம் வருடத்தின் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி ஆகும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை தரப்போகிறது. குடிசையில் இருந்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை இப்போது கோபுரத்தில் ஏறப்போகிறது. பணம் பல வழிகளில் இருந்து வரப்போகிறது. இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் படிப்படியாக குறையப் போகிறது. பட்ட கடனை அடைக்க புது வழிகள் பிறக்கும். நடக்கப்போகும் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கும்பராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் செய்தொழிலில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு நற்பெயர் வாங்குவீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க உதவிகளை செய்து அவர்களை உங்களுக்கு உதவியாக வைத்துக் கொள்வீர்கள். சமூக நோக்குடன் உங்களின் காரியங்களை செய்வீர்கள். நீண்ட நாட்களாக துன்புறுத்தி வந்த உடல் உபாதைகளில் இருந்து விடுபடுவீர்கள். வருமானம் சீராக இருக்கும். செய்தொழில் நன்றாக நடப்பதால் புதிய கடன்கள் வாங்க நேராது. சிலருக்கு வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கும் நிலைமை உண்டாகும். பிறரின் பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் ஆளாக நேரிடும் என்பதால் கவனம் தேவை. நீங்கள் தொடுத்திருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் ஏற்படாது. மற்றபடி வெகு தூரத்தில் இருந்து நல்ல செய்தி உங்களை தேடி வரும். மேலும் அவசியமான விஷயங்களுக்காக திடீரென்று அவசர பயணங்களை செய்ய நேரிடும். குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும். இதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் இடையே உங்களின் செல்வாக்கு உயரும். உங்களின் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும். நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக செயல் வடிவம் பெறும். கடினமான விஷயங்களிலும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவீர்கள். உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை இனங்கண்டு விளக்குவீர்கள். இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் இன்னல்கள் ஏற்படாது. உற்றார் உறவினர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். குறைந்த அளவுக்கு முதலீடு செய்து விருப்பமான வாகனங்களை வாங்குவீர்கள். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் நீங்கும். உங்களின் நேர்மையான போக்கை அனைவரும் பாராட்டுவார்கள். உங்களின் சூட்சம அறிவு வேலை செய்ய தொடங்கும். எதிர்பாராத வகையில் சௌபாக்கியங்கள் தேடி வரும். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேறும். வங்கிகளில் இருந்து எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். நெடுநாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த உங்கள் விண்ணப்பம் அரசாங்கத்தால் சாதகமாக பரிசீலிக்கப்படும். இதனால் சலுகைகள் கிடைக்கும். மனதிற்கு இனிய பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக வேலைகளை திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யவும். சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும். அதே சமயம் பணவரவுக்கு தடைகள் வராது. எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சரியான நேரத்தில் வந்து சேரும். ஆனாலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். வியாபாரிகள் விற்பனை பிரதிநிதிகளால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாகவே நடக்கும். புதிய சந்தைகளில் உங்கள் பொருட்கள் விற்பனையாகும். அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் சிரமம் ஏற்படும். ஆகவே உங்கள் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தவும். அதே நேரத்தில் தொண்டர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும். சில சமயங்களில் உங்கள் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். எனவே யாரிடமும் மனந்திறந்து பேச வேண்டாம். கலைத்துறையினர் வெற்றி மேல் வெற்றி காண்பார்கள். புதிய ஒப்பந்தங்களை செய்து நல்ல வருமானத்தை காண்பார்கள். சக கலைஞர்களால் பாராட்டப்படுவார்கள். ரசிகர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவார்கள். பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு சீராக இருக்கும். அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சூடான வார்த்தைகளை பேச வேண்டாம். மாணவ மணிகள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள். விளையாட்டுகளில் ஈடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வார்கள். அதே நேரம் பெற்றோரின் ஆதரவு குறையும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் 3-4 பாதங்கள். இது நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். எடுத்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரம். உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும். உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பார். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனை கட்டுக்குள் அடங்கியிருக்கும். புரட்டாதி 1-2-3 பாதங்கள். தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கலாம். சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வரவும்.
சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல்லை அணிவித்து வழிபட்டு வர உங்கள் பொருளாதார நிலைமை படிப்படியாக முன்னேற்றம் அடையும். ஒரு முறையாவது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள். கடன் பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மன நிம்மதி உண்டாகும். சிறப்பு தொகுப்பு. இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கிறார்கள். அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும். சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும். வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலம் சுக்கிரஹோரை ஆகும். அதனை தவறவிட்டால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை நிகழ்கின்றது. அதையும் தவறவிட்டால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம். இவற்றில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான முதல் சுக்கிரஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும். வீடு நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும். வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.